உலகில் வாழும் அனைத்து மக்களும் இறைவனால் படைக்கப்பட்டவர்களே. இருப்பினும் ஒரு குறித்த மக்களை அவர் தனக்கென அழைத்திருக்கின்றார். தனது மகனாக மகளாக வாழ்வதற்கு, தன்னோடு உறவு கொள்வதற்கு, தனது அன்பை தனது அருளை இந்த உலகிற்கு பறைசாற்றும் கருவிகளாக மாறுவதற்கு அவர்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார். இந்த தேர்ந்தெடுக்கும் முறைக்கு ஒரு வழிகாட்டலாக தனது திருச்சபையிடம் அவர் ஒரு திருவருட்சாதனத்தை ஒப்படைத்திருக்கின்றார். அந்த திருவருட்சாதனம்தான் திருமுழுக்கு. இந்த திருமுழுக்கின் வழியாக நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் உரிமையை பெறுகின்றோம். திருமுழுக்கு என்னும் இந்த திருவருட்சாதனத்தை பற்றி இன்றைய விசுவாச தெளிவு நிகழ்வில் நாங்கள் கலந்துரையாட இருக்கின்றோம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இன்று விசுவாச தெளிவு நிகழ்ச்சியிலே திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனத்தை பற்றிய தெளிவை உங்களுக்கு பெற்றுத்தர நாங்கள் ஆயத்தமாக இருக்கின்றோம். இந்த திருவருட்சாதனத்தை பற்றிய தெளிவை எமக்கு தருவதற்கு எம்மோது கலந்துரையாட இன்றும் கலையகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார் கொழும்பு மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தை ஒனாசியஸ் அடிகளார். வணக்கம் தந்தை அவர்களே. தந்தை அவர்களே, நான் ஏற்கனவே இந்த அறிமுகத்தில் கூறியது போல இந்த உலகிலே பல மனிதர்கள் வாழ்ந்தாலும் சிலரை இறைவன் தனக்கென தேர்ந்தெடுத்திருக்கின்றார். முதலாவது கேள்வியாக நான் உங்களிடம் கேட்க விரும்புவது, இந்த திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனம் என்றால் என்ன? இந்த திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனம் நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகள் என்று சொல்ல காரணம் இந்த திருமுழுக்கு என்னும் திருவருட்சாதனம். இந்த திருமுழுக்கு என்னும் இந்த திருவருட்சாதனத்தில் நாங்கள் இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுகின்றோம். இறைவனுடைய முழுமையான வரப்பிரசாதங்களை எங்களுடைய வாழ்விலே நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். அதாவது எங்களுடைய சென்ம பாவம், கன்ம பாவம் எல்லாம் நீக்கப்பட்டு நாங்கள் முழுமையாக எந்தவித குறைகளும் இல்லாமல் முழுமையாக இறைவனுடைய பிள்ளையாக, இறைவனுடைய வரப்பிரசாதம் நிறைந்தவர்களாக திருமுழுக்கிலே நாங்கள் மாறுகின்றோம். ஆம் தந்தை அவர்களே, இறைவனுக்கு சொந்தமாகின்ற அல்லது இறை அருளை முழுமையாக பெறுகின்ற நிலைக்கு திருமுழுக்கின் வழியாக ஒரு மனிதன் உயர்த்தப்படுகின்றார். இவ்வாறு உயர்த்தப்படுகின்ற ஒரு மனிதனிடம் இறைவன் எதிர்பார்ப்பது என்ன? அல்லது இன்னொரு முறையில் நான் அந்த கேள்வியை உங்களிடம் கேட்டால், திருமுழுக்கின் ஊடாக ஒரு கிறிஸ்தவன் பெறுகின்ற அழைப்பு என்னது? திருமுழுக்கின் ஊடாக கிறிஸ்தவன், நான் முன்பு கூறியது போல, முழுமையான நிறைவாழ்வை பெறுகின்றார். அந்த நிறைவாழ்வை வாழ்வின் இறுதி வரை வாழ்வது ஒவ்வொரு கிறிஸ்தவனுடைய அழைப்பு. சுருங்க சொல்ல போனால், ஒரு புனிதராக வாழ்வது, ஒரு புனிதனாக மாறுவது, புனித நிலையை எங்களுடைய வாழ்விலே இறுதி வரை காப்பாற்றுவது, அதுதான் எங்களுடைய அழைப்பு. மிகவும் சுருக்கமாக சொன்னபோல் அதுதான் இன்னொரு புனிதராக வாழ்வது. ஆகவே புனிதத்துவம் என்பது குறிப்பிட்டவர்களுக்கு மட்டும் அப்படி அல்ல. நிச்சயமாக இல்லை. திருமுழுக்கு பெற்ற எல்லோரும் விசேட அழைப்பு பெற்றுள்ளார்கள், தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். இன்னுமாக நாங்கள் தேர்ந்தெடுக்கப்படுறோம் சொல்வது இந்த திருமுழுக்கில் எங்களுக்கு கிடைக்கும் அழைப்பு அதுதான். எல்லோரும் புனிதராக, அதற்கு எந்தவித தடையும் இல்லை. அந்த குழந்தை கருப்பாக இருக்கலாம், சிவப்பாக இருக்கலாம், என்ன மொழி பேசுவதாக இருக்கலாம், எந்த இனத்தை சேர்ந்ததாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் திருமுழுக்கு பெறும்போது
கிடைக்கும் வரப்பிரசாதமும் அதே போல் அழைப்பும் ரெண்டும் ஒன்றுதான். அந்த அருள்தான் அந்த புனிதத்துவத்திலே வாழ வைப்பது, அந்த புனிதத்துவத்தை வாழ வைப்பது தான் எங்களுடைய அழைப்பு. ஆம் தந்தை அவர்களே, ஒரு சிறிய விடயத்தை நான் உங்களிடம் ஒரு கிளாரிஃபிகேஷன், அதாவது ஒரு விளக்கம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது நாங்கள் திருவிவிலியத்தை பார்க்கின்ற பொழுது முதலாவதாக இந்த லூக்கா நற்செய்தியிலே எங்களுக்கு அறிமுகப்படுத்தப்படுகின்றார் புனித திருமுழுக்கு யோவான். அவர் திருமுழுக்கு கொடுக்கின்றார். இயேசுவும் அவரிடம் திருமுழுக்கு பெறுகின்றார். யூத மக்களும் அவரிடம் திருமுழுக்கு பெறுகின்றார்கள். ஆயினும் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்த பின்பு தன் அப்போஸ்தலர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கின்றார், உலகம் எங்கும் சென்று மக்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கும்படி. இந்த யோவான் கொடுக்கின்ற திருமுழுக்குக்கும் இந்த அப்போஸ்தலர்களின் வழிவந்த திருச்சபையில் நாங்கள் பெறுகின்ற திருமுழுக்குக்கும் ஏதாவது வேறுபாடுகள் இருக்கின்றனவா? நிச்சயம் வேறுபாடு இருக்கின்றது. நாங்கள் இந்த ஆண்டவர் அவருடைய உயிர்ப்புக்கு பிற்பாடு அவர்களுக்கு கூறுகின்றார், நீங்கள் சென்று திருமுழுக்கு தந்தை மகன் தூய ஆவியின் பேரால் திருமுழுக்கு கொடுங்கள். நாங்கள் இந்த இந்த இதுக்கு நாங்கள் விளங்கப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த திருவருட்சாதனம் என்றால் என்ன? இந்த திருவருட்சாதனங்கள் என்று சொல்லும்போது ஆண்டவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பை நாங்கள் கொண்டாடுவது வாழுவது திருவருட்சாதனம். ஆகவே இங்கே ஆண்டவருடைய அந்த உயிர்ப்பின் பிற்பாடு நாங்கள் திருமுழுக்கு பெறுகின்றோம் என்று சொன்னால், ஆண்டவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பு, ஆண்டவருடைய அந்த வரப்பிரசாதங்களுடைய முழுமை அந்த ஆண்டவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பிலே நாங்கள் காண்கின்றோம். அந்த முழுமையை நாங்கள் இங்கு கொண்டாடுகின்றோம். ஆகவே நாங்கள் ஆண்டவருடைய அந்த முழு வரப்பிரசாதத்தையும் நாங்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பிற்கு பிற்பாடு நாங்கள் திருமுழுக்கு என்னும் அருட்சாதனமாக கொடுக்கும் போது ஆண்டவருடைய பாடுகள் மரணம் உயிர்ப்போடு எங்களுடைய வாழ்வை இரண்டர கலக்கின்றோம். அதைத்தான் நாங்கள் கூறுகின்றோம், இறைவனுடைய வரப்பிரசாதம் எங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறது, இறைவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறுகின்றோம் என்று சொல்லி. அதுதான் இதில் திருமுழுக்கு யோவான் கொடுக்கின்ற திருமுழுக்கு எவ்வாறு மாறுபடுகின்றது? அது மாறுபடுகின்றது என்று சொல்வதையும் விட இந்த இந்த அப்போஸ்தலர் வழியாக நாங்கள் பெறும் திருவருட்சாதனமானது, அதாவது திருமுழுக்கானது எங்களுடைய வாழ்விற்கு முழுமையான வரப்பிரசாதங்களை கொண்டு வர தரக்கூடிய ஒரு சாதனமாக மாறுகின்றது. இங்கு மாறுதலை நாங்கள் வித்தியாசத்தை பார்ப்பதையும் விட நாங்கள் இங்கு பார்க்க வேண்டியது இந்த திருமுழுக்கில் இருக்கக்கூடிய அர்த்தம். அங்கு இருக்கக்கூடிய அர்த்தம், அதில் புதைந்துள்ள இறைவனுடைய வரப்பிரசாதம். எங்கள் மறைக்கல்வி வகுப்புகளுக்கு நாங்கள் செல்கின்ற பொழுது எங்களுக்கு முதலாவதாக சொல்லித்தரப்படுகின்ற விடயம், அதாவது திருமுழுக்கிலே ஜென்ம பாவம் மன்னிக்கப்படுகின்றது. இந்த ஜென்ம பாவம் என்றால் என்ன? ஏன் இதை திருமுழுக்கினால் நாங்கள் அகற்றிக்கொள்ள வேண்டும்? இதை பற்றி ஒரு சிறிய விளக்கத்தை தர முடியுமா? நாங்கள் இந்த ஜென்ம பாவம் என்று சொல்லும் போது நாங்கள் எங்களுடைய கத்தோலிக்க மறையிலே நாங்கள் காண்கின்றோம் இந்த ஜென்ம பாவம் என்றால் என்ன என்று சொல்லி. நம் ஆதி பெற்றோர் செய்த பாவத்தினால் நமது பிறப்பிலேயே நமக்கு உரிமையாவதே ஜென்ம பாவம் ஆகும். அதாவது இறைவன் தன்னுடைய மனிதனை படைக்கும் போது ஒரு நிறைவான நிலையில் மனிதனை படைத்தார். ஆனால் அந்த ஆதாமாக இருக்கலாம், அவளாக இருக்கலாம், அவர்கள் அந்த நிறைவை தங்களுடைய சுதந்திரத்தினால் அதை அழித்து கொண்டார்கள். அதாவது முதலாவது பிளவென்று சொல்லலாம். அதாவது ஆண்டவருடைய வரப்பிரசாதம் உடைந்து போன ஒரு சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் ஆகவே அந்த சந்தர்ப்பம் எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் வரும்போது அந்த இயல்போடு இந்த உலகத்திலே பிறக்கின்றார்கள். முதல் மனிதன் எவ்வாறு இறைவனை மறுத்தானோ அந்த இயல்பு இந்த உலகிலே வரும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனுடைய பிறப்பிலேயே வருகின்றது. ஆகவேதான் கிறிஸ்தவர்களாகிய எமக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய அந்த வரப்பிரசாதம் இந்த திருமுழுக்கின் ஊடாக அந்த
நிலை அகற்றப்படுகின்றது. அந்த நிலைக்குரிய தண்டனை அகற்றப்படுகின்றது. அந்த நிலைக்குரிய அனைத்து விளைவுகளும் அகற்றப்படுகின்றது நாங்கள் இந்த உலகத்திற்கு வரும்போது. அது எவ்வாறு அகற்றப்பட்டதுன்னு சொன்னால் ஆண்டவருடைய அந்த பாடுகள், மரணம், உயிர்ப்பினார். அதைத்தான் நாங்கள் கொண்டாடுகின்றோம் ஒவ்வொரு திருமுழுக்குலையும். ஆகவே நாங்கள் ஒவ்வொரு திருமுழுக்கு பெறும்போது ஆண்டவர் ஒரு மனிதனுடைய, இயேசுவினுடைய அந்த பாஸ்கா மறைப்பொருளினால் நாங்கள் புதுப்பிறப்பு பெற்று புதிய வாழ்வுக்கு நாங்கள் அழைத்து செல்லப்படுகின்றோம். உங்களுடைய சின்ம பாவம் நீக்கப்படுகின்றது. ஆம் தந்தை அவர்களே, நான் நினைக்கின்றேன் நீங்கள் ஒரு மிகவும் தெளிவான பதிலை எங்கள் நேயர்களுக்கு அந்த கேள்விக்கு கொடுத்திருந்தீர்கள். தந்தை அவர்களே, ஆண்டவர் இயேசு தனது பணிவாழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுது திருமுழுக்கு பெறுகின்றார். அப்பொழுது எங்களுக்கு கற்பிப்பதின்படி அவருக்கு 30 வயது. இன்று அடிப்படைவாத குழுக்களை சார்ந்த சகோதரர்கள் கூட இதை மையமாக வைத்து கொண்டு நாங்கள் 30 வயதில் தான் திருமுழுக்கு பெற வேண்டும் என்ற ஒரு வாதத்தையும் முன்வைக்கிறார்கள். ஆயினும் கத்தோலிக்க திருச்சபையின் ஆரம்ப காலத்தில் வளர்ந்தோருக்கு திருமுழுக்கு கொடுக்கப்பட்டாலும் பின்பு இன்று நாங்கள் குழந்தைகளாக இருக்கும் பொழுதே அவர்களை திருமுழுக்கு கொடுத்து கிறிஸ்தவர்களாக்குகின்றோம். இந்த குழந்தை திருமுழுக்குக்கான காரணத்தை எங்கள் நேயர்களுக்கு விளங்கப்படுத்த முடியுமா? மிகவும் இலகுவானது. நாங்கள் இப்போது கதைத்து கொண்டிருந்தது தான் இந்த சின்ம பாவம். அதாவது ஒரு மனிதன் உலகத்துக்கு பிறக்கும் போது அந்த பாவ நாட்டத்தோடு இந்த உலகத்திலே பிறக்கின்றார். நாங்கள் இயேசுவை பார்த்தோம் என்று சொன்னால் இயேசு ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவர், பாவமே இல்லாதவர். அவர் 30 வயசில் எடுத்தாலும் ஒன்று தான், 20 வயசில் எடுத்தாலும் ஒன்று தான். அது அதில்லை அங்கு முக்கியம். ஆனால் நாங்கள் இந்த உலகத்துக்கு வரும்போது பாவிகளாகவே நாங்கள் இந்த உலகத்துக்கு வருகின்றோம். ஆகவே தான் திருச்சபையில் ஒரு கட்டத்திலே பிறக்கும் குழந்தை இறை அருளில் வளர வேண்டும் என்று சொன்னால், இறை அருளிலே வாழ வேண்டும் என்று சொன்னால், பிறந்தவுடன் முடிந்த வரை பிறந்தவுடன் அந்த பிள்ளைக்கு திருமுழுக்கு கொடுங்கள். ஆகவே அந்த பிள்ளை பிறந்த நேரத்திலிருந்து இறை அருளிலேயே வளர்ந்து கொண்டிருக்கும். இறை அருளிலே பாவ நாட்டங்கள் குறைக்கப்பட்டு, அதாவது சென்ம பாவம் கழுவப்படும் போது எல்லா விதமான இல்லாமல் போகின்றது. அந்த குழந்தை இறை அருளிலேயே தன்னுடைய வாழ்வை ஆரம்பிக்கின்றது. அதையும் விட ஒரு பெரிய ஒரு நன்மைத்தனத்தை நாங்கள் அந்த பிள்ளைக்கு கொடுக்க முடியாது. ஆகவேதான் பிள்ளைக்கு அந்த அறிவு இல்லாவிட்டாலும், அந்த பிள்ளைக்கு என்ன நடக்கின்றது சொல்லி தெரியாவிட்டாலும் நாங்கள் அதை கொடுக்கின்றோம். என்னென்று சொன்னால் அந்த பிள்ளை அந்த இறை அருளிலே வாழ வேண்டும். அந்த இறை அருளை முடிந்தவரை அந்த பிள்ளை இறை அருளிலிருந்து விலகக்கூடாது. நாங்கள் அதாவது நேரத்தை கடத்த அந்த பிள்ளை இறை அருளை பெற்றுக்கொள்வதற்கு தாமதமாகின்றது. ஆம், நாங்கள் உலகம் கூறும் கருத்துக்களுக்கு முன்னுரிமை கொடுக்காது திருச்சபை எங்களுக்கு கற்பிப்பதை முன்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அது பிறக்கின்ற அந்த கணத்திலிருந்தே இறை அருளில் வளர வேண்டும் என்பது எமது ஆசை. ஆகவே தான் குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுப்பது என்பது முக்கியமான ஒரு விடயம் என்பதை திருச்சபை வலியுறுத்துகின்றது. ஆம் தந்தை அவர்களே, பொதுவாக எங்கள் கத்தோலிக்க திருச்சபையில் நடக்கின்ற அனைத்து கொண்டாட்டங்களும், அதாவது அது திருவருட்சாதனங்களாக இருக்கட்டும், திருப்பலியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பலவிதமான அடையாளங்களை முற்படுத்தி அடையாளங்கள் மூலமாகத்தான் நாங்கள் இந்த மறை பொருட்களை அல்லது இந்த இறை அருள் வழங்கும் இந்த கருவிகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம். ஆகவே அதேபோல் திருமுழுக்கிலும் பல அடையாளங்கள் பாவிக்கப்படுகின்றன. அது மெழுகு வர்த்தியாக இருக்கலாம், ஒளியாக இருக்கலாம், தண்ணீராக இருக்கலாம், ஆடையாக இருக்கலாம். இப்படி பலவிதமான அடையாளங்களை நாங்கள் முன்வைக்கின்றோம். நான் இதை பற்றி ஒவ்வொன்றாக பேசுவோம் என்று நினைக்கின்றேன். ஆகவே முதலாவதாக நான் கேட்க விரும்புவது இந்த நீர், அதாவது திருமுழுக்கு கொடுக்கப்படுகின்ற நீரினால் நாங்கள் கழுவுகின்றோம். இதன் அடையாளமாக அல்லது இதன் பின்னணியாக இருப்பது என்னது? நாங்கள் நீர் என்று சொல்லும்போது இந்த நீரை நாங்கள் காண்கின்றோம் ஒரு விடுதலையின் அடையாளமாக.
நாங்கள் விடுதலை பயணத்தில் நாங்கள் பார்த்தோமாயின் ஆண்டவர் செங்கடலை திறந்து விடுகின்றார். செங்கடலை அவர்கள் கடந்து செல்கின்றார்கள். எப்போதெல்லாம் அது ஒரு அவர்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை, அவர்களுக்கு அந்த நீரினூடாக அவர்களுக்கு புது வாழ்வு கிடைத்தது, புது வாழ்வு கிடைத்தது. ஆகவே இந்த நீர் என்று சொல்வது ஒரு புது வாழ்வின் அடையாளம், புது வாழ்வின் அடையாளம். இந்த பழைய வாழ்விலிருந்து புதிய வாழ்விற்கு இந்த குழந்தையோ இந்த ஞானஸ்நான திருமுழுக்கு பெறுவாரோ கடந்து செல்கின்றார் என்பதை பிதா சுதன் தூய ஆவியானவருடைய பேரினால் நாங்கள் திருமுழுக்கு கொடுக்கும்போது கண்டிருப்பீர்கள். தலையிலே ஊற்றுவார்கள் தண்ணியை. பிதா சுதன் தூய ஆவியின் பேரால் நான் உன்னை கழுவுகின்றேன். அதாவது அந்த திருத்துவத்தின் ஆண்டவருடைய அந்த பாஸ்கா மறைப்பொருளின் வல்லமையினால் அவர்கள் புது வாழ்வுக்கு கடந்து செல்வதற்கு அடையாளமாக இந்த நீரை நாங்கள் பாவிக்கின்றோம். அதே போல் இந்த நீர் வந்து எங்களுடைய சாதாரண கண்ணோட்டத்தில் பார்த்தால் எங்களுக்கு தாகமாக இருக்கும் போது இந்த நீர் நாங்கள் குடிக்கின்றோம். குடிக்கும் போது எங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கின்றது, ஒரு புது தெம்பு கிடைக்கின்றது, தும்பு கிடைக்கும். அதே போல் அதுக்கு ஒரு அடையாளம், அது எங்களுடைய புது வாழ்வின் அடையாளம். இந்த நீரை ஊடாக எங்களுக்கு அந்த புது வாழ்வின் அடையாளமாகவே நாங்கள் முன்பு குறிப்பிட இவை அடையாளங்கள். இவை அடையாளங்களின் ஊடாக நாங்கள் வெளிப்படுத்துவது மாபெரும் அர்த்தங்களை. இந்த நீரினால் எங்களுக்கு ஒன்று நடக்கப் போவதில்லை, ஆனால் அந்த நீர் இந்த அடையாளப்படுத்துவது இந்த புதிய வாழ்வை, புதிய வாழ்வுக்கு எங்களுடைய வாழ்வு கடந்து செல்வதை நாங்கள் அடையாளப்படுத்துகின்றோம். நீர் ஏன் திருமுழுக்கில் பயன்படுத்தப்படுகின்றது என்பதற்கான விளக்கம் உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். தந்தை அவர்களே, நாங்கள் பார்க்கும் இன்னொரு விடயம்தான் இந்த கையில் ஏந்துகின்ற மெழுகுவர்த்தி. அதாவது ஒளியின் அடையாளமாக நாங்கள் மெழுகுவர்த்தியை ஏற்றி வைத்திருக்கின்றோம். இந்த மெழுகுவர்த்தி எதை அடையாளப்படுத்துகின்றது? நாங்கள் காண்கின்றோம் ஆரம்பத்திலேயே ஒளி உண்டாக, ஆரம்பம், எங்களுடைய படைப்பின் ஆரம்பம் இந்த ஒளி. நாங்கள் எங்களுடைய பாஸ்கா விழாவை கொண்டாடும் போது அல்லேலூயா சனிக்கிழமை அன்று முதலாவது நாங்கள் ஆசீர்வதிப்பது ஒளியை. இந்த ஒளி என்பது ஆரம்பத்தில் இருந்தே, உலக படைப்பில் இருந்தே இந்த ஒளி என்பது எங்களுக்கு கிறிஸ்துவினுடைய அந்த புது வாழ்வை ஞாபகப்படுத்துகின்றது, புது வாழ்வை எங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றது. ஒளி இப்போ நாங்கள் காண்கின்றோம் பாஸ்கா மெழுகுதிரி. பாஸ்கா மெழுகுதிரியில் இந்த ஒளி, ஆண்டவர் ஒளியாக இருக்கின்றார், ஒளியாக இருக்கின்றார். ஒளி என்று சொல்லும் போது தனக்கும் வெளிச்சத்தை கொடுத்து சுற்றியும் வெளிச்சத்தை கொடுக்கின்றது இந்த ஒளி. ஆகவே நாங்கள் இந்த திருமுழுக்கில் இந்த ஒளியை கொடுக்கும் போது, இந்த நாங்கள் திருமுழுக்கில் நாங்கள் கொடுப்பது இந்த ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள், இந்த ஒளியை அணையாது பாதுகாத்து கொள்ளுங்கள், ஆண்டவர் மீண்டும் வரும் வரை இந்த ஒளியை நீங்கள் கவனமாக வைத்து கொள்ளுங்கள். நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு இந்த திருமுழுக்கின் ஊடாக நாங்கள் கொடுப்பது கிறிஸ்துவை நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கின்றோம். கிறிஸ்து அந்த பிள்ளையோடு வாழ்கின்றார், இன்னொரு கிறிஸ்துவாக மாறுகின்றார். ஒரு விதத்தில் நாங்கள் சொல்லும்போது இந்த குழந்தை ஒரு கிறிஸ்துவாக மாறுகின்றது. இந்த ஒளியை அணையாது நாங்கள் பாதுகாக்க வேண்டும். அந்த கிறிஸ்து அந்த பிள்ளைக்குள்ளே கொடுக்கக்கூடிய இந்த வரப்பிரசாதத்தை நீங்கள் அணையாது பாதுகாத்து கொள்ளுங்கள், அணையாது பாதுகாத்து கொள்ளுங்கள். அது நாங்கள் கொடுப்பது பெற்றோருக்கு, எங்களுடைய ஞான பெற்றோருக்கு. இதை நீங்கள் அணையாது பாதுகாத்து கொள்ளுங்கள். இந்த ஒளியை எந்த சந்தர்ப்பத்திலும் நெகிழ விடாதீர்கள், மங்க விடாதீர்கள் என்பதன் அடையாளமாக நாங்கள் இந்த ஒளியை அங்கு கொடுக்கின்றோம். அதே போல் ஒளி அங்கு காண்கின்றது இயேசுவின் அடையாளமாக. பாஸ்கா மெழுகுதிரியிலே நாங்கள் திருமுழுக்கு நாங்கள் கொடுக்கும்போது ஒளி இருக்கும். அது கிறிஸ்துனுடைய பிரசன்னத்தின் அடையாளமாக, கிறிஸ்துனுடைய பிரசன்னத்தின் அடையாளமாக அன்று பாஸ்கா திருவிழா அன்று நாங்கள் ஆசீர்வதித்த அந்த ஒளி அங்கே இருக்கும். ஆண்டவருடைய பிரசன்னம் அங்கே இருப்பதன் அடையாளமாக. அதே போல் அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் அந்த குழந்தையினுடைய வாழ்விலேயும் வாழ்வுப்பூராக இருக்க வேண்டும்.
அதற்கு இந்த பெற்றோர்கள், இந்த ஞான பெற்றோர்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை ஒரு அடையாளமாக இந்த ஒளியை மெழுகுதிரியை கொடுத்து நாங்கள் அங்கு கூறுகின்றோம். ஆம் தந்தை அவர்களே, நீங்கள் கூறியிருந்தீர்கள் ஒளியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று. நாங்கள் கொடுப்பது பெற்றோரிடமும் ஞான பெற்றோரிடமும். அடுத்த கேள்வியாக நான் அந்த பதிலை ஒரு கேள்வியாக்கிக் கொள்ள விரும்புகின்றேன். அதாவது, குழந்தையை இறைவன் ஒரு பெற்றோருக்கு கொடுக்கின்றார். அந்த பெற்றோர் அந்த குழந்தையை இறைவனின் குழந்தையாக்க திருமுழுக்கு கொடுக்க கொண்டு வருகின்றார்கள். ஞான பெற்றோர் என்ற ஒரு விடயத்தை திருச்சபை அங்கு புகுத்துவதற்கான காரணம் என்ன? ஞான பெற்றோர், நீங்கள் ஞான பெற்றோராக இருந்திருக்கீங்களா? ஆம், நான் 2 பிள்ளைகளுக்கு ஞான பெற்றோராக. 2 பிள்ளைகளுக்கு ஞான பெற்றோர். இந்த இறை வாழ்வு என்பது ஆண்டவர் எங்களை புரிந்து வச்சிருக்கின்றார். இறை வாழ்வு என்பது இந்த உலகத்திலே இந்த இறை வாழ்வை பாதுகாப்பது என்பது, மாசுபடாமல் வைத்துக்கொள்வது என்பது இலகுவான காரியமல்ல. இலகுவான காரியமல்ல. உலகிலே பலவிதமான சோதனைகள் இருக்கின்றது, வேதனைகள் இருக்கின்றது, துன்பங்கள் இருக்கின்றது, மாய கவர்ச்சிகள் இருக்கின்றது. அவற்றோடு எங்களுடைய இறையருளை காப்பாற்றுவது என்பது இலகுவான விடயமல்ல. ஆகவே தான் நாங்கள் காண்கின்றோம், திருச்சபையானது இந்த பெற்றோரோடு சேர்ந்து ஞான பெற்றோரையும் கொடுக்கின்றது. இந்த குழந்தையினுடைய இறையருளை பாதுகாப்பதற்காக, இந்த இறையருளை வளர்த்தெடுப்பதற்காக, இந்த இறையருளை உதாரணத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால், இது இறைவனுடைய பிள்ளைகள். இப்போ நாங்கள் இவ்வளோதான் சொன்னாலும் இது எந்த பிள்ளை, அவங்களோட பிள்ளை, திருமுழுக்கு பிறகு அது திருமுழுக்கின்ற அடையாளமே இறைவனுடைய பிள்ளையாக மாறுது. அதாவது சொந்தம், இறைவனுக்கு தான் சொந்தம், உரிமை. திருமுழுக்கு கொடுக்காட்டிங்க அது இறைவனுக்கு தான் சொந்தம். ஆனால் திருமுழுக்குல மிகவும் திட்ட தெளிவாக இந்த குழந்தை இறைவனுக்கு சொந்தமானது. நாங்கள் எல்லாரும் அந்த குழந்தையினுடைய பாதுகாவலர்கள். ஆகவே எங்களோட பொறுப்பு, அதே மாதிரி கடமை இன்னொன்று இருக்குது. அந்த உரிமையாளருக்கு ஏற்ற விதத்தில் இந்த பிள்ளையை நாங்கள் வளர்த்தெடுக்கணும். எனக்கு விரும்பின விதத்தில் இல்லை, எனக்கு ஆசையான விதத்தில் இல்லை, எனக்கு தேவையான விதத்தில் இல்லை, ஆண்டவருக்கு எப்படியான விதத்திலையோ. ஆகவே தான் இந்த ஆண்டவருடைய அருளில் இந்த பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணும். ஆகவே 2 பேர் இல்லை 4 பேர் இருக்கு. 2 பேர் இல்லை 4 பேர் திருச்சபை கொடுக்குது. எப்படியாவது இந்த பிள்ளையை வளர்த்தெடுங்க ஆண்டவருடைய வரப்பிரசாதத்துக்குள்ள விலக விடாதீங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. தந்தை, ஒரு பிரயோகமான கேள்வி. அதாவது, இவ்வாறு ஞான பெற்றோரை திருச்சபை அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அந்த பிள்ளையின் ஒவ்வொரு வளர்ச்சி படியிலும் ஒரு கருத்தை சொல்வதற்கு அல்லது கவனம் எடுப்பதற்கு ஞான பெற்றோருக்கு உரிமை இருக்கின்றதா? கட்டாயம். அது உரிமை, அதே போல் அது கடமை. முதலாவது அது ஒரு கடமை. ஆகவே பெற்றோருக்கு கூட அவர்களை ஒரு விசாரித்து அதை ஆன்மீக சம்பந்தப்பட்ட எல்லா விடயத்திலும் இந்த பெற்றோருக்கும் இந்த ஞான பெற்றோருக்கும் முழுமையான உரிமை இருக்கின்றது. அது நாங்கள் கட்டாயம் நாங்கள் சிலவர்கள் மறப்பதும் அதைத்தான். சில நேரம் ஞான பெற்றோர் அங்கே இருக்கின்றார்கள் என்று கூட சில பெற்றோர் தெரியாது. சில வழியில் எங்களுக்கு ஞாபகம் வருது, எங்களை ஞான பெற்றோரை பர்த்டே நேரத்தில், இல்லாட்டி அந்த பிள்ளைன்ற வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில். ஆனால் உண்மையாகவே ஞாபகம் வர வேண்டியது, அந்த சந்தர்ப்பங்களில் ஞாபகம் வர வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிள்ளையோட ஒவ்வொரு நாள் ஆன்மீக வாழ்க்கையில் பங்கெடுக்கணும் இந்த அம்மா அப்பா, அதே போல் ஞான பெற்றோர். அதே நேரம் அந்த பிள்ளைகளுக்காக ஜபிக்க வேண்டும் கட்டாயம். அதுதான் எங்களால் செய்யக்கூடிய இந்த பிள்ளைக்கு இப்போ பிறந்த உடனே பிள்ளைக்கு அதை செய்ய எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல. முதலாவது அந்த பிள்ளைக்காக நான் ஜபிக்கணும். இந்த ஜபத்தோடு இந்த பிள்ளை வளர வளர அந்த பிள்ளையோட ஆன்மீக வாழ்க்கையில் நாங்கள் ஒரு ஒளியாக இருக்கணும். ஆம் அன்பு நெஞ்சங்களே, திருமுழுக்கு அருள் வாழ்வின் ஆரம்பம். நாங்கள் இந்த நிகழ்ச்சியில் சில அடையாளங்களை பற்றியும் திருமுழுக்கின் சில முக்கிய விடயங்களை பற்றியும் பேசியிருக்கின்றோம். இன்னும் ஒரு நிகழ்விலும் இந்த திருமுழுக்கின்
மேற்படி விடயங்களை பற்றி உங்களோடு கலந்துரையாடும் எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.